அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் அவசர பண தேவையில இருப்போம். அப்படி அவசர பண தேவையில இருக்கக்கூடிய அனைவருமே இந்த மந்திரத்தை 3 முறை உச்சரித்தாலே போதும், நீங்கள் கேட்ட பணம் ஒரு சிறு நாட்கள்லயே உங்களுக்கு கிடைத்து விடும். அப்பேற்பட்ட ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். மந்திரம் என்ன, எப்படி சொல்லணும் அப்படிங்கிற பத்தி தெளிவாக இந்த பதிவுல பார்க்கலாம். இப்போ நம்மள நிறைய பேருக்கு நிறைய பண நெருக்கடியில இருப்போம். ஏன்னா இன்றைய காலகட்ட சூழ்நிலையில பணம் அப்படிங்கிறது மிக மிக அத்தியாவசியமான ஒரு பொருளாக மாறிடுச்சு. பணம் இல்லை அப்படின்னாலே நம்மளுக்கு மரியாதையே கிடையாது. நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கூட கிடைக்காம போய்விடும். அந்த அளவுக்கு பணத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த உலகமாக இப்ப இருக்கக்கூடிய காலகட்ட சூழ்நிலைகள் அமைந்திருக்கிறது. அப்படி நம்மள நிறைய பேரு நிறைய விதமான பண பிரச்சனைகள்ல இருப்போம். அப்படி அவசர பண நெருக்கடியில இருக்கக்கூடிய அனைவருமே இந்த ஒரு வரி மந்திரத்தை 3 முறை உச்சரித்தாலே போதும், கட்டாயம் உங்களுக்கு நீங்க கேட்ட பணம் உங்க கையில கிடைக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரம் தாங்க இது. பண தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாருமே இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம். இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது சுத்தபத்தமா தான் இருக்கணும். அசைவம் சாப்பிட்டிருக்க கூடாது. பெண்கள் மாதவிடாய் காலமாக இருக்கக்கூடாது. சுத்தபத்தமா குளிச்சுட்டு உங்க பூஜை அறையில ஒரு விளக்கொன்னு ஏத்தி வச்சுட்டு தான் இந்த மந்திரத்தை சொல்லணும். ஆக நீங்க பெண்கள் மாதவிடாய் காலமாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய 3 நாட்களோ 5 நாட்களோ முடிந்த பிறகு நீங்க இந்த மந்திரத்தை சொல்ல தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஆண்கள் அசைவம் சாப்பிட்டிருக்க கூடாது. காலையில நீங்க பூஜை அறையில ஒரு தீபம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க உங்க பூஜை அறையில ஒரு தீபம் கிழக்கு பக்கமாகவோ வடக்கு பக்கமாகவோ அமர்ந்து கொண்டு வெறும் தரையில நீங்க அமராமல் அதற்கு மேல ஒரு விரிப்பு ஒண்ணு விரிச்சிட்டு அதற்கு மேல உட்கார்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை தாராளமாக நீங்க சொல்லலாம். குறைந்தது 3 முறை சொல்லலாம். அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா 108 முறை 1008 முறை அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம். ஆனால் கட்டாயம் நீங்க இந்த மந்திரத்தை சொல்வதற்கு முன்பாக உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணி கொண்டு நீங்க எவ்வளவு பணம் கேக்குறீங்களோ அந்த பணத்தை மனசார உங்க மனசுல நினைச்சுக்கணுங்க. உதாரணத்திற்கு எனக்கு இப்போ அவசரமாக ஒரு 10,000 ரூபாய் பணம் தேவையாக இருக்கிறது அப்படின்னா அந்த 10,000 ரூபாய் எனக்கு வேண்டும் அப்படின்னு மனதார நாம பிரார்த்தனை பண்ணிட்டு அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை நாம 108 முறை சொல்ல வேண்டும். இல்லைன்னா குறைந்தது 3 முறை சொல்ல வேண்டும். நீங்க இந்த மந்திரத்தை உபயோகிக்கும் பொழுது கண்டிப்பா சுத்தபத்தமா இருக்கணும். குளிச்சுட்டு தான் இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரத்தை சொல்லிய பிறகு நீங்க அசைவம் சாப்பிட்டால் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா அசைவம் சாப்பிட்ட பிறகு இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தால் எந்த பலனுமே உங்களுக்கு கிடைக்காது. அதுவும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை எந்த நாள்ல சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு நாட்கள் எல்லாம் கணக்கே கிடையாது. அவசரமா நம்ம ஒரு பண தேவையில்லை, பண நெருக்கடியில இருக்கிறோம், அது எந்த இடமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நிறைய பேர் ஒரு அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு நம்ம கிட்ட பணம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்லயே நீங்க இருக்கக்கூடிய இடத்திலேயே மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லுங்கள். கட்டாயம் ஏதோ ஒரு வழியில நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும். அது கட்டாயம் கிடைச்சே தீரும். நம்பிக்கையோட இந்த ஒரு வரி மந்திரத்தை 3 முறை சொன்னாலே போதும். நாம கேட்ட எப்பயாவது யாருக்காவது ஏதாவது உதவி பண்ணியிருப்போம், இல்ல அவங்களுக்கு பணம் கொடுத்துருப்போம், அவங்க நம்மளுக்கு பணம் கொடுப்பாங்க. இல்ல உங்க வாழ்க்கை முறைப்படி யாருகிட்ட இருந்து எங்கேயாவது நீங்க கேட்ட பணம் கண்டிப்பா உங்க கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரம் தாங்க. இந்த மந்திரத்தை நாம 108 முறை சொல்லணும். உங்க பூஜை அறையில ஒரு தீபம் ஒண்ணு ஏத்திக்கோங்க. அது நெய் தீபமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப சிறப்பானது. வடக்கு பக்கம் இல்ல கிழக்கு பக்கமாக அமர்ந்து கொண்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய ஓம் இந்திர தேவாய நமக, ஓம்
இந்திர தேவாய நமக, ஓம் இந்திர தேவாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை நீங்க பாராயணம் பண்ணிட்டு அதற்கப்புறமாக உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்க தாராளமாக பார்க்கலாம். இந்த மந்திரத்தை உச்சரித்து நீங்க கேட்ட பணம் ஓரிரு நாட்கள்லயே கண்டிப்பா உங்க கையில வந்து கிடைக்கும். இதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்க இந்த மந்திரத்தை அப்படிங்கிறப்ப குறைந்தபட்ச அமௌண்ட்டாக நீங்க நினைச்சுக்கோங்க. எடுத்த உடனே லட்சக்கணக்கில் கேட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். இப்போ முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாயிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அந்த பணம் நீங்கள் என்ன பணம் கேட்டீங்களோ அந்த கேட்ட பணம் உங்கள் கைக்கு கிடைத்த பிறகு அதற்கப்புறம் ஒரு 10 நாட்கள் கேப் விட்டுருங்க. அதற்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது எமர்ஜென்சி டைமில் உங்களுக்கு பணம் தேவை அப்படின்னா கூட தாராளமாக இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த மந்திரம் தாங்க இந்த மந்திரம். இதை தொடர்ந்து நாம் சொல்லிக்கொண்டே வரும் பொழுது இந்திரனை போன உண்டான வாழ்க்கையும் நம்மளுக்கு அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பா நீங்க இந்த மந்திரத்தை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் அளிக்க கூடியது தாங்க. நம்மளுடைய இன்றைய சூழ்நிலை காலகட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு தொகையாயின் ஒரு முக்கியம். அந்த பணம் இல்லை அப்படின்னா நம்மள அங்க ஒரு சின்ன பையன் கூட மதிக்க மாட்டேங்கிறான் இப்போ. அந்த அளவுக்கு இந்த பணம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஆக நம்மளுமே நிறைய பண கஷ்டத்துல இருப்போம். நம்மளுடைய குழந்தைகளுக்காக ஏதாவது ஃபீஸ் கட்டுறதுக்கு எமர்ஜென்சியா பணம் தேவைப்படலாம். அந்த மாதிரி உங்களுக்கு பண நெருக்கடியில இருக்கும் பொழுது கண்டிப்பா இந்த மந்திரத்தை நீங்க உபயோகிச்சு பாருங்க. நிச்சயம் நீங்க கேட்ட பணம் கண்டிப்பா உங்க கையில கிடைக்கும். நீங்க விளையாட்டா ட்ரை பண்ணி பார்த்தா கூட நிச்சயம் அது வந்து உங்களுக்கு பலன் அளிக்க கூடியதாகத்தாங்க இருக்கும். ஏன்னா இந்த மந்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லானதே. கண்டிப்பா நீங்க கேட்ட பணம் 3 நாட்கள்ல கூட உங்க கையில கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். பணம் கிடைக்கும் அப்படின்ன உடனே கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டிடுமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. அப்படி கிடையாதுங்க. இந்த மந்திரம் உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்திற்கு நான் சொன்னது போலவே ஒரு 10,000 ரூபாய் பணம் எனக்கு வேணும்னு நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை முறைப்படி நான் எப்பயாவது சீட்டு போட்டு வச்சிருப்பேன். அந்த சீட்டு பணம் வந்து என் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். யாருக்கோ எப்போவோ நான் வந்து பணம் கொடுத்துருப்பேன், அவங்க வந்து என் கையில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து யார் மூலமாவது வந்து நம்ம கேட்ட பணத்தை வந்து நம்ம கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இந்த மந்திரம் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கட்டாயம் ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். எப்பவுமே எந்த ஒரு பரிகாரத்தையுமே ஃபர்ஸ்ட் நம்ம நம்பிக்கையோட செய்யணும். இது செஞ்சா கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு தெளிவும் நம்ம கிட்ட இருந்தா மட்டும்தான் அந்த விஷயம் வந்து சாத்தியமாக இருக்கும். அதனால ஒரு சந்தேக பார்வையோட அதை கேட்டுதான் பார்ப்போமே அப்படின்னு கேட்காம மனதார கேளுங்கள். நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.